ரிஷபராசி 2025 குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த 2025 குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? இப்போ உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல மிதுனத்துக்கு அவர் செல்கிறார். அப்போ மிதுனத்தில் அவர் எந்த மாதிரி சில குரு பகவான் இருக்கும்பொழுது எந்த மாதிரியான பலன்களை உங்களுக்கு தருவார்? இப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபத்திற்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம் அவர் குரு பகவானுடைய பார்வை ராசிக்கு. அப்போ எந்த மாதிரியான உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார் இல்லையா? துலாமையும் பார்ப்பார், தனுசையும் பார்ப்பார். அப்போ எந்த மாதிரியான பலன்கள் அவருக்கு 10ஆம் இடமாகவும் பார்வை இருக்குது. அப்போ எந்த மாதிரியான பலன்கள் ரிஷபத்திற்கு? ரிஷபத்திற்கு அற்புதமான வருஷம் பார்த்திங்கன்னா இந்த 2025 தான். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பிரிவினைகள் ஏற்கனவே இருந்த பிரிவினைகள் விலகக்கூடியது. குடும்பத்தில் ஒற்றுமை அற்புதமாக தரும். ஐயா பேசாமல் இருக்கோம், எங்கள் பங்காளியோட அண்ணன் தம்பிங்கள்ட்ட பேச்சுவார்த்தையே இல்லை, எங்கள் அக்கா தங்கச்சிங்கள்ட்ட பேச்சுவார்த்தையே இல்லை, சகோதர ஒற்றுமை இல்லாமல் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் நடக்க போகுது. அப்போ சுப விஷயங்கள் சுபகாரியங்கள் நடக்கும்போது என்ன ஆகும்? பிரிந்த குடும்பங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒன்றாயிடும். கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டியது தான். சிலவர் பார்த்திங்கன்னா பெற்றோரிடமே பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த ரிஷபத்திற்கு இனிமேல் அற்புதமான வருஷம். சுப காரியங்களுக்கெல்லாம் வீடு கட்டி குடியேறுவதற்கும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கும் ரொம்ப அற்புதமான விஷயம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம் தாமதம் அடைஞ்சிட்டு இருக்கும். மருத்துவம் பார்த்தும் தாமதமாகிடும். திருமணமாகியும் பல வருஷமாக புத்திர பாக்கியம் இல்லாமலும் இருக்கும். அவர்களுக்கெல்லாம் குடும்பமாக உருவாகக்கூடியது. குடும்பம் என்னென்ன? மனைவி மக்களோடு சேர்ந்து தானே குடும்பம். அப்போ குழந்தையினுடைய பாக்கியம் உங்களுக்கு தந்துடும். புத்திர பாக்கியத்துக்கு பலத்தையும் தந்து விடுவார் இந்த குரு. அப்போ சுபகுரு தான், பயப்பட வேண்டாம். குடும்ப பாக்கியம் நல்லாவே இருக்குது. வேலைகள் உத்தியோகம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபத்திற்கு பார்த்தீங்கன்னா செவுத்தில் எரிஞ்ச பந்து மாதிரி பந்து என்னாகும்? திரும்ப வரும். அப்போ செவுத்தில் எரிஞ்ச போவார், ஒரு வேலைக்கு போவார், திரும்ப வருவார், போவார், வருவார், போவார். இதே தொடர்கதையாகவே தான் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் இந்த 2025 ஒரு நிரந்தர வேலைக்கு வழியை தரும். நிரந்தரமான உத்தியோகத்திற்கு ஒரு வழியும் தரும். அது அரசு ஜீவனத்துக்கும் பலம் உண்டு. டிஎன்பிசி கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது இருக்கா? எழுதுங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். யூனிஃபார்ம் சம்மந்த போலீஸை ட்ரை பண்ணுற, ஆர்மி ட்ரை பண்ணுங்க. அற்புதமான வருஷம் ரிஷபத்துக்கு. வீடு கட்டி குடியேறிடுவீங்க. கிரகப்பிரவேசம் அளவுக்கு போயிடும். வாழக்கூடிய இடமும் நல்லா தான் இருக்குது. இந்த ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா உக்கிரமான பெண் தெய்வம் காவல் தெய்வமாக தான் அந்த குலதெய்வமாகவே இருக்குது. அப்போ குலதெய்வத்திற்குரிய வேண்டுதல் யாராவது இருந்தனாலும் நிறைவேற்றுங்க. குலதெய்வம் அற்புதமாகவே இருக்கும். உங்களுக்கு ஆணித்தரமான உண்மை. குலதெய்வம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனையை அள்ளித்தரும். குரு பலனை அள்ளி தருவார். குடும்பத்தில் இருக்கிற குலதெய்வத்தினுடைய அருளும் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா தனஸ்தானமும் நல்ல திருப்திகரமாக இருக்கும். வியாபாரம் ஆகலை, ஏதோ ஒரு வியாபாரம் ஆகும், தப்பிச்சிக்கலாம். தனஸ்தானமும் திருப்திகரமாக இருக்கும். இப்போ இந்த 2025 வரக்கூடிய வருமானத்தை சேர்த்து வைக்கணும். இல்லைன்னா கடன் இருந்தால் கடனை பைசல் பண்ணணும். வச்சுக்கிட்டு நான் இப்போ அடுத்த தொழிலை ஆரம்பிக்கலான்றத விட இருக்கக்கூடிய பிரச்சனையை முடியுங்க. ஒரு பழமொழி இருக்குது, வச்சு அழுவதோட வித்து அழு. ஏதாவது கடன் இருக்கா பைசல் பண்ணிவிட்டு கஞ்ச கூட நிம்மதியாக குடிக்கக்கூடிய காலம் இப்போது உங்களுக்கு வந்துடும். ரிஷபத்துக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். வீடு பாக்கியமும் வண்டி, சிலர் வாடகை கார் ஓட்டின்னு இருப்பாங்க, அவங்களுக்கு வாகன யோகத்திற்குரிய பலமும் தந்துடும். வீடு வாகன யோகமும் வீடு வாகனத்திற்குரிய யோகமும் வந்துடும். சிலர் பார்த்தீங்கன்னா வாடகை வண்டி ஓட்டின்னு இருப்பாங்க, அவங்களுக்கு வாகன யோகமும் இந்த வருஷம் தந்துடும். கவலைப்பட வேண்டாம். திருமணம் ரொம்ப எளிமையான முறையில் இது வரைக்கும் 31 வயசு ஆயிடுச்சு, 35 ஆயிடுச்சு. அதே போல் திருமணத்திற்குரிய பாக்கியம் வந்துடும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா விவாகரத்தாக இருக்கும், மறுமணத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப அற்புதமான வருஷம். திருமணத்திற்குரிய பாக்கியம் கை கொடுக்கும். புத்திர பாக்கியம் உண்டு. அதே போல் மருத்துவம், நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலான்னு நினைக்கிறவங்களாம் இந்த ரிஷபம் தாராளமாக ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். புத்திர பாக்கியத்துக்காக அதுவும் பலத்தை தரும். வீடு பாக்கியம் தரும். அதே போல் வெற்றி மேலே வெற்றி தரக்கூடிய வருஷம். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னம்னா அந்த பாக்கியம் நம்மளுக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் சொல்லிட்டாரு. பணம் இருந்தால் தானே வீடு கட்டுவேன். அப்போ அந்த வீடு சிலர் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி கட்டிட்டு லிண்டர் வரைக்கும் கட்டிட்டு மேலே முடிக்காமல் இருப்பாங்க. ஜோசியர் சொல்லிட்டாரு வீடு கட்டக்கூடியது. நான் 2025 முடிஞ்சு 2026 லிண்டர் வரைக்கும் தான்
தான் நிற்கிது. ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இதுக்கு ஜோதிடம் தேவையில்லை. சாதாரணமாகவே என்ன செய்யணும், பணத்தையும் கையில் வச்சுக்கணும், லோன் அப்ளை பண்ணால் அதையும் வச்சுக்கணும். முழுமையான ஒரு வீடு முடிக்கக்கூடிய அளவிற்கு சில பணத்தை வந்து தயார் பண்ணி அதுக்கப்புறம் இறங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சில தடைகள் இருந்தாலும் முடிச்சு கொடுப்பார். நான் வந்து 1000 ரூபாய் வச்சுன்னு வீடு ஆசைப்படுறதுல எந்த விதத்தில் நியாயம்? அப்போ இதை வந்து ஜோதிடம் என்பது நம்பிக்கையாக எடுத்துக்கணுமே தவிர மூட நம்பிக்கையாக போகக்கூடாது. அப்போ இந்த டைமில் என்ன செய்யும், குரு பாக்கியம் என்னது, 2ஆம் இடத்துல வரும்போது சுப குருவாக இருப்பார், நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா சிலருக்கு மரண பயம் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். இந்த 60 வயசு தாண்டினவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மரண பயம், சம்பந்தம் இல்லாத ஒரு பயம், அதாயிடுமோ இதாயிடுமோ, இது நடக்குமோ அது நடக்குமோ, அந்த மரண பயத்தை விளக்கக்கூடிய வருஷம் ரிஷபராசி இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா செய்வினை பாதிப்பு இருக்கு. செய்வினைனா நம்ம செஞ்ச வினை தான் செய்வினை, மற்றவங்களாம் செய்ய தேவையில்ல. நம்ம என்ன வினையை செய்கிறோமோ, ரோட்டில் போகிற ஒரு நாயை கல் எடுத்து அடிச்சுன்னா மறுநாள் தெரு வழியாக போகும்போது அது குலைக்க தான் செய்யும். அதுதான் வினையை தவிர செய்வினை ஒருத்தவங்க செஞ்சுட்டாங்க, அவங்க செஞ்சுட்டாங்க, இவங்க செய்வினைன்னு ஒன்று இருக்குது அப்படின்னம்னா என்னென்னமோ நடந்திருக்கும் நாட்டில். அதனால் மூட நம்பிக்கையெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்கள் தேவையில்லாத விஷயத்தில் கையில் எடுத்துக்க வேண்டாம், இருக்கிற வேலையை பாருங்கள். இவர்களுக்கு என்ன அற்புதமான ஒரு பரிகாரம் அப்படின்னா, உங்கள் பெருமாள் வழிபாடு இந்த வெள்ளிக்கிழமை புதன்கிழமை பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுதும் அதே வெள்ளிக்கிழமையில் ரிஷபம் சுக்கிரனுக்கு கூறியது இல்லையா, இந்த வெள்ளிக்கிழமையில் புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு பண்ணும்போது இன்னும் அற்புதமான ஒரு பலனை தரும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தத்தில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 90% அற்புதமான வருஷமாக தான் இந்த 2025 இருக்குது. வாழ்க வளமுடன்.